அப்புறம் ஜி அப்படின்னு ஜென்ரல் நிலைமை கேள்விப்பட்டிருக்கேன். ஜி ஃபார்ச்சூன் 500 அதில் வந்து கார்ட்ஸ் வந்து கெட்டிங் பேக். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மல்டிநேஷனல் கம்பெனி தனி சொல்லி அப்புறம் மேபி வந்து somewhere I want to do really what I wanted to love, what I really love. Compensation இருக்குது. நான் ஏற்கனவே காம்பன்சேஷன் இண்டஸ்ட்ரி காம்பன்சேஷன் தவிர 10% கூட இருக்கு. பட் என்னன்னா some point of time I wanted to really do what I really love, what I really enjoy. அது வந்து ஹியூஜ் அப்போசிஷன் தவிர காம்பன்சேஷன் டிஃபரன்ஸ். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தீங்க, 20,000 30,000 வரும்போது டெஃபினட்டாக ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும். பட் ஸ்டில் ஐ மேக் திஸ் ஸ்விட்ச் 2018 வந்து அப்போ தான் பண்ணாரியம் இருக்காரு. இது நாட் இஸ் ரிசர்ச் அசோசியேட் அசிஸ்டன்ட். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கிட்ட ஒரு பே பண்ணிட்டு ஸோ 4 years வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ அதுதான் என்னோட வந்து எஜுகேஷன் அகாடமிக்கோட ஃபவுண்டேஷன். ஸோ தட் வாஸ் ரியலி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஏன்னா அப்படின்னா யூஸ் டு மேக் வெரி க்ளோஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்டல்ஸ். ஸோ அதனால் எங்கள் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அதுக்கப்புறம் வந்து 4:30 மணிக்கு ஆரம்பிச்சவங்க எவ்ரிடே யூஸ் டு கோ டு 12:30 1:30. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் யூஸ் டு பிளே கிரிக்கெட் பாஸ்கெட் விளாண்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 3 yearsலேருந்து 2 years அப்புறமே பிளேஸ்மெண்ட் நல்லாவே டிராஸ்டிக் ஆச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி சப்போர்ட் பண்ண மேனேஜ்மெண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லாவே வந்து இருந்துச்சு அப்படின்னா. என்னோட அப்ரோச் எப்படின்னா அதுக்கப்புறம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 year இருந்துச்சு. இங்கே ஏற்கனவே 3 பிகாஸ் எனக்கு 2 பசங்க ஒரு பையன் 11th ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 5th. ஸோ 11th பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கூல் இருக்குது. ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னா ப்ரைவேட் இருக்குது. பிகாஸ் ஈஸி ஸ்போர்ட்ஸ் 2 வரைக்கும் 200 மீட்டர் ஸ்டேட் லெவலுக்கு போயிடலாம். ஸோ ப்ரொஃபஷனலாக ஸ்போர்ட்ஸ்லேயே போனோம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் போனோம் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. வாட் யூ ரியலி வாண்ட் டு டூ அப்படிங்கும் போது நிறைய பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. யூ வாண்ட் டு கோ இன்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்கன்னா அதுதான் ஒரு ப்ரொடக்ட். உங்கள் பேஷன் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து என்னன்னா உங்களை வந்து வேண்டாம் விடுறதுனால அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து டைவர்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 11th இருக்கேன். யூ வாண்ட் டு கெட் டூ டிஃபரன்ஸ் இன் ஏர்ஃபோர்ஸ். அதனால் எனக்கு 2 எக்ஸாம் பண்ணுறேன். அதை பொறுத்தவரை ரொம்ப ப்ரெஷர்ஸ் என்னன்னா அப்படின்னு ஸோ ஐ ஆல்சோ சஜஸ்ட் நீங்கள் வந்து பிகம் ஃபேமிலி மேரேஜாக இருந்தது உங்கள் இது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு சரியா என்ன வேணுமோ அது என்ன வேணா இருக்கலாம். ஆக்டிங்காக இருக்கலாம், ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் சரியா. லீவ் இட் சரியா. கொஞ்சம் வீட்டில் இருந்தால் லீவ் இட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 year வந்து கிருஷ்ணா காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அங்கே வந்து எனக்கு செட் ஆகும். பயங்கரமான பேட் கல்ச்சர். அதுக்கப்புறம் 1 year வந்து இங்கே வந்து இந்த குரூப் பாளையத்தான கோவில் பாளையத்துலேருந்து ரைட் எடுத்த பிஎஸ்சிஸ் வந்து டிப்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விம்ஸ் தான் இப்போ வந்து அவங்களோட குரூப். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரத்னம் பெரிய ரீச் நான் தேவை. ஸோ 1 year இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட் செஞ்சதுனால நானும் பிரின்சிபல் ஒரு டீம் ஆஃப் 5 பேர் ஒருத்தர் சிடியில் இருக்கோம், ஆர்ட்ஸில் இருக்கோம், டிஸ்பிளில் இருக்கோம் அப்படி வந்து வந்துட்டோம். ஸோ 5 year ஸோ ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ டோன்ட் கால் தெம் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட். என்னை பொறுத்தளவுக்கு மை அப்ரோச் மென்டல் அப்ரோச் இருக்குது ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரி. நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அப்ரோச் வந்து ப்ரொஃபஷனல் இருக்குது. அதனால நான் அதை சொல்லும்போதே வந்து MBA ப்ரொஃபஷனல் பிகாஸ் பர்பஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களோட கஸ்டமர் அந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து டெய்லி பில்ட். ஸோ என்னோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டர் கோச் நாலேஜ். ஸோ த்ரூ யூ ஐ ஒர்க் வித் யூ அலாங் வித் யூ. உங்களுக்கு ஒவ்வொருக்கும் யூனிக்கான கோல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த செஷன்ஸில் கனெக்டிவிட்டி சொல்லி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது ஃபீல் அவுட் அப்படின்னு பார்த்து அதுக்கு முன்னாடி மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொருத்தரும் யூனிக். ஓகே ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஐம் ஆல்சோ கோயிங் ட்ரைனிங் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். அதனால் பட் என்னன்னா இது ஒரு முக்கியமான குரூப்பு. மென்டிங் ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணி பிகாஸ் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மூவி. ஓகே த்ரூ ஒர்க்கிங் இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், நோ ஈகோஸ் சரியா.
ஸோ வி ரியலி 1 இயர் பொறுத்து தான் வீடு நம்ம வந்து வாட் எவர் உங்களோட கோல் இருக்குது அதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி வீடு மத்திகள் வந்து அந்த கோல் இருக்கும்போது அதுக்கு உண்டான மேக்ஸிமம் எஃபர்ட்